வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஓகேங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, தொடர்ந்து துறை சார்ந்த கலைச்சொற்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரலாறு பார்த்தோம். இப்ப புவியியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புவியியல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்புல இருக்க கலைச்சொற்கள். அத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனல்ல இணைஞ்சிருங்க. அப்பதான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது படிக்கிறாங்க, எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃப்ரீயா தான் எல்லாருக்கும் கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அவங்களுக்கும் இந்த கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு வரன் கிடைக்கட்டும். உங்களோட கருத்துகள் ஏதாவது இருந்தா அந்த கமெண்ட் பகுதியில சொல்லிருங்க. அப்புறம் என்ன பிடிச்சிருந்தா, நான் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கலைச்சொற்கள் பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. எல்லா துறையில இருந்தும் நாங்க எந்த துறையில இருந்துனாலும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு துறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம புக்ல இருக்க கலைச்சொல் அந்த துறைகள் சார்ந்த கலைச்சொற்களை முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா வேற வெளி சோர்சஸ் நம்ம எடுத்து உங்களுக்கு சொல்லுவோம். இதுல முதல்ல இருக்கக்கூடியதை பாருங்களேன். இது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் எனக்கு சொல்லணும் கமெண்ட்ல. கருவம் அப்படிங்கறத என்னன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா? கருவம்னா என்ன? புவியில ஒரு மிகப்பெரிய அமைப்பு. கோர், CORE. கருவம் அப்படிங்கறத கோர் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா புவியோட மையப்பகுதி. அத கோர் அல்லது கர்வம். தமிழ்ல கர்வம், ஆங்கிலத்துல கோர். கவசம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா மேண்டல். கவசம் என்றால் மேண்டல். மேண்டலோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டுக்குங்க. MANTLE மேண்டல். கவசம், மேண்டல். அதாவது என்னன்னா புவி மேலோடு இருக்குல்ல, அதோடைய கீழ்ப்பகுதி. இது எப்படி உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, சீலிங் இருக்கு இல்லைங்களா? சீலிங் அதாவது வெளியில இருந்து பார்த்தா அது ஒரு மாடி அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? உட்பகுதியில நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த சீலிங்க நம்ம ஃபேன்லாம் மாட்டியிருப்போமே, அதுதான் மேண்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கவசம் அப்படிங்கிறது மேண்டல். மொஹரோவிக்ஸ் எல்லை. மொஹரோவிக்ஸ் எல்லை. மொஹரோவிக்ஸ் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. MOHOROVEICEC மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி. DISCONTINUITY மொஹரோவிக்ஸ் எல்லை. மொஹரோவிக்ஸ் டிஸ்கண்டினியூட்டி. இது ஒண்ணுமே இல்லைங்க. அந்த புவி மேலோடு சொன்னோம்ல, அதையும் இந்த கவசத்தையும் பிரிக்கிற பகுதி. அவ்வளவுதாங்க. புவி மேலோடு, கவசம், இது ரெண்டையும் ஒருத்தர் இடையில இருந்துகிட்டு பஞ்சாயத்து பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருதான் அந்த மொஹரோவிக்ஸ் டிஸ்கண்டினியூட்டி அல்லனா மொஹரோவிக்ஸ் எல்லை. நிலச்சரிவு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கேரளா மாநிலத்துல என்னாச்சு, ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. நிறைய மக்கள் இறந்து போனாங்க. நம்ம எல்லாருமே அவங்களுக்காக அனுதாபப்பட்டோம். நம்மளால முடிந்த உதவிகளை அவங்களுக்கு நம்ம செஞ்சோம் இல்லைங்களா? அதுதாங்க லேண்ட்ஸ்லைட். லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்றாங்க. லேண்ட், LAND, லேண்ட், SLIDE நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட். இது ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஊட்டி, கொடைக்கானல், அப்புறமா திண்டுக்கல் இந்த மாதிரி பகுதியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா சென்னையை பத்தி சொல்லலையா? திருக்கழுக்குன்றம் மலை அப்படிலாம் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அங்க அந்த மலை, மண்ணு இதெல்லாம் கீழ் நோக்கி உருண்டு வரும். அததான் லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு சொல்றாங்க. லேண்ட்ஸ்லைடுனா என்ன? நிலச்சரிவு. சீஸ்மோகிராஃப் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சீஸ்மோகிராஃப் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஆங்கிலத்துல சீஸ்மோகிராஃப் தான் சொல்றாங்க. அதுக்கான ஸ்பெல்லிங்க பார்ப்போம். SEISMOGRAPH
GRAPH, seismograph. seismograph. இது ஒண்ணுமே இல்லைங்க, நிலநடுக்கம் வந்துச்சா, இப்ப ரஷ்யால வந்துச்சுல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதுதாங்க. அத அளவிடுற கருவி வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்கு பேருதான் சீஸ்மோகிராஃப். ஓகேங்களா? புவி அதிர்வு அலைகளை அப்படியே எவ்வளவு வந்திருக்கு, 8.2 அப்படிலாம் அதை சொல்றதுதான் அந்த கருவி. ஆழிப்பேரலை. ஓகே, நில அதிர்வு வந்தா என்ன வரும்? அடுத்து ஆழிப்பேரலை வரும். ஆழிப்பேரலை அப்படின்னா ஆங்கிலத்துல அதை என்ன சொல்றாங்க? சுனாமி அப்படின்னு சொல்றாங்க. சுனாமிக்கு ஸ்பெல்லிங் என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? நோ, சொல்லிடுறேன். TSUNAMI. என்னப்பா சுனாமின்னு சொல்ற, டீலாம் சொல்ற அப்படின்னா டி சைலண்டா வரும், அவ்வளவுதான். சுனாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா சுனாமி எழுதும் போது நீங்க டீ சேர்த்துதான் எழுதணும். டெய்லி எந்திரிச்சோன்னு டீ சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியா சாப்பிடுவீங்க இல்லைங்களா? அப்ப டீயை சேர்த்துக்கிறீங்க. அது மாதிரிதான் ஆழிப்பேரலை அப்படிங்கிறத சுனாமி அப்படிங்கிறோம். இது ஒண்ணும் இல்லைங்க, கடலுக்கு அடியில இல்லைன்னா கடல் பகுதியில ஏற்படுற அந்த நிலநடுக்கம் இருக்கு இல்லைங்களா, அதனால ஏற்படக்கூடிய ஒரு பெரிய அலை, அவ்வளவுதான். 2004ல கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிசம்பர் 26ஆம் தேதி இப்படி ஒரு ஆழிப்பெருக்கு வந்து நம்ம இந்திய பகுதிகளில் வந்துச்சு. நிறைய பேர் இறந்து போனாங்க. உங்களுக்கு அது நினைவுல இருக்கலாம், இல்லைன்னா நினைவுபடுத்திக்கங்க. எரிமலை வாய் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யால என்னாச்சு, நிலநடுக்கம் வந்துச்சா, சுனாமி வந்துச்சா, உடனே ஒரு எரிமலை வந்து என்னாச்சு, எரிமலை வெடிச்சிச்சு. அது நிறைய பேருக்கு வந்து கவர் பண்ணிருக்க மாட்டாங்க நியூஸ்ல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த நிலநடுக்கம் பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் சுனாமி பெருசா இருக்கு, இந்த எரிமலையும் சொன்னோம்னா மக்கள் பயந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிருக்க மாட்டாங்க. சில ஊடகங்கள்ல அது வந்தது. எரிமலை வாய் அப்படிங்கிறதுக்கு இப்ப எரிமலை வாய்னா என்ன, அந்த மேக்மா வெளியில வரணும்ல அந்த பகுதி, அதுக்கு வெண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. வெண்ட், VENT, அவ்வளவுதாங்க, வெண்ட். எரிமலை வாய் அப்படின்னா வெண்ட். அந்த புவிக்குள்ள இருக்கிற அந்த பாறை குழம்பு மேக்மா வந்து வெளிவரதுக்கு ஒரு துளை, அவ்வளவுதாங்க. பாறை குழம்பு அப்படிங்கிறது என்னங்க சொல்றாங்க? பாறை குழம்புனா மேக்மா. MAGMA, மேக்மா, பாறை குழம்பு. ஒண்ணுமே இல்லைங்க, புவிக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா பாறை திடமான பாறையா இருக்கா, சில இடத்துல உருகி போய் தண்ணியா இருக்குங்க அந்த பாறை, அது வந்து வெளியில வரும். எது வழியா? அந்த எரிமலை வாய் வெண்ட் வழியா வரும். அந்த வர்றதுல அந்த லிக்விடு, அந்த திரவம், அதுதாங்க மாக்மா, அவ்வளவுதாங்க பாறை குழம்பு. எரிமலை குழம்பு அதாவது அது உள்ளுக்குள்ள இருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு மாக்மா. வெளியில வந்து பரவி ஓடுதுல்ல, அதுக்கு பேரு லாவா. LAVA, லாவா. பாறை குழம்பு புவி மேற்பரப்புக்கு வந்து படிதல். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ஒரு ஓட்டை இருக்கு, அதுல இருந்து வெளியில வந்து இந்த திரவம் வருது, மாக்மா அப்படின்னு உள்ள வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, வெளியில எட்டி பார்த்து அவருக்கு எந்த பக்கம்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போறாரு. அதை என்ன பண்றாங்க, நமக்கு லாவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேல வந்துட்டாருன்னா லாவா, உள்ள இருந்தாருன்னா மாக்மா, அவ்வளவுதாங்க. சமநிலைப்படுத்துதல், கிரடேஷன். கிரடேஷன் சமநிலைப்படுத்துதல். GRADATION, சமநிலைப்படுத்துதல்னா கிரடேஷன். ஒண்ணுமே இல்லைங்க, கிரடேஷன் என்ன, சமநிலைப்படுத்துறது. உயரமா ஒரு நிலப்பகுதி இருக்குன்னா அதை அரிச்சு சமமா ஆக்குறது, இல்லைன்னா பள்ளத்தாக்கா இருக்குன்னா இந்த அரிச்சதெல்லாம் போய் அதுல ரொம்பி சமமா ஆக்குறது, அவ்வளவுதாங்க சமநிலைப்படுத்துதல், கிரடேஷன், அவ்வளவுதான். வானிலை சிதைவு. வானிலை சிதைவு, வெதரிங். WEATHERING, வெதரிங், வானிலை சிதைவு, வெதரிங்.
அதாவது புவி மேற்பரப்புல இருக்கக்கூடிய பாறைகள் இதுங்கெல்லாம் வந்து சிதைஞ்சு உடைஞ்சு இதாகுதுல்ல, அததான் வந்து வானிலை சிதைவு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வெதரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்று முகத்துவாரம், ரிவர் மவுத். ஆற்று முகத்துவாரம், ரிவர் மவுத். இது ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஆறு ஓடிக்கிட்டே இருப்பாரு. நம்ம காவிரி ஆறு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, கர்நாடகால இருந்து வர்றாங்களா, வந்துட்டு நான் எங்கடா போய் நிக்கணுமே ஒரு இடம் எங்கடா இருக்கு, எனக்கு ஸ்டாப்பிங் எங்கடா அப்படின்னு பார்த்து, இந்தா இருக்குல்ல கடலு, இதுல போயிருவோம் அப்படின்னு போவார்ல, அந்த கடலு இந்த ஆறு ஒண்ணு சேர இடம் தாங்க ரிவர் மவுத்து, ஆற்று முகத்துவாரம். அவ்வளவுதாங்க. துணை ஆறு, நம்ம காவிரி வந்து வர்றாரு, நேரா வந்து என்ன பண்றாரு, கொள்ளிடமா பிரிவாரு, காவிரியா பிரிவாரு, இந்த மாதிரிலாம் பிரிஞ்சு ஓடுவாரா, ஓடிட்டு அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருவாரு. அங்கங்க பிரிஞ்சு ஓடுறாருல. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா சிந்து நதி, அது 5 கிளை நதியா பிரியும்ல, அதுதாங்க ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்றாங்கங்க. TRIBUTARY, ட்ரிபியூட்டரி, துணையாறு, ட்ரிபியூட்டரி. ஓகேங்களா? ஆற்று வளைவு, ஆறு என்ன பண்ணுது, வளைவா போகுது. எவ்வளவு நாளைக்குதான் நானும் நேரா போறது, கொஞ்சம் வளைஞ்சு போறேன் அப்படின்னு போறதுதான் மியாண்டர். ஆற்று வளைவு மியாண்டர். MEANDER, மியாண்டர், ஆற்று வளைவு. ஒண்ணுமே இல்லைங்க. அவர் மலைப்பகுதியில இருந்து வர்றாரு, மலைப்பகுதியில இருந்து வரும்போது அப்படியே செங்குத்தா விழுவாரு. விழுந்துட்டு சமவெளிய பார்த்தவொடனே இந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமா இப்படி ஓடுவார் இல்லைங்களா, ஏதாவது ஒரு சைடு போவாரு. அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போறதுதான் ஆற்று வளைவு மியாண்டர். டெல்டா, டெல்டானா டெல்டா தான் ஆங்கிலத்திலையும். DELTA, டெல்டா, டெல்டா. ஆற்றினால் பதிய வைக்கப்படும் பெரிய விசிறி படிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஆறு வந்து மலையில கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மூலிகை, அதுக்கப்புறம் பாறை கற்கள், மண்ணு, இதெல்லாம் வேகமா ஒரு வர்ற வேகத்துல எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாரு. சமவெளிய பார்த்தவனே அப்படியே பரப்பி விட்டுட்டு போயிடுவாரு. அதுதான் டெல்டா அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது, அதுல அந்த மூலிகை, மண்ணு, கல்லு, இதுல எல்லாம் என்ன இருக்கும், நிறைய கனிமம் இருக்கும். அந்த டெல்டா பகுதியில் என்ன பண்ணும், விவசாயம் செமையா வரும். சர்க் அப்படிங்கிறாங்க. சர்க்குனா ஆங்கிலத்தின் சர்க், அவ்வளவுதான். CIRQUE, சர்க். இது ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பனியாறுலாம் இருக்கு பாத்தீங்களா, பனியாறுலாம் என்ன பண்ணும், அப்படியே போகும்போது உருகும் இல்லைங்களா, உருகும் போது ஒரு சேர் மாதிரி, நம்ம உட்கார்ற சேர் இல்லைங்க, அந்த ஒரு மாடல் அப்படிலாம் வந்துட்டு வச்சுட்டு போயிரும். அது என்ன பண்ணிருக்குமா, கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க நாற்காலி மாதிரியே இருக்குமா, ஹேண்ட் ரெஸ்ட்லாம் இருக்கே, வெரி குட் அப்படின்னு நம்ம போயெல்லாம் உட்கார முடியாதுங்க, அது ஒரு அமைப்பா இருக்கும், அவ்வளவுதான் பாக்குறதுக்கு. சர்க்கு. பிறை வடிவ மணல் குன்று, பிறை வடிவ மணல் குன்று, பாட்சன்ஸ் அப்படின்னு, பாட்சன்ஸ் சொல்றாங்க. BARCHANS, பார்ச்சன்ஸ். பிறை வடிவ மணல் குன்று, பார்ச்சன்ஸ். ஒண்ணுவே இல்லைங்க, நிலா இருக்கு இல்லைங்க, நிலா முழு நிலா கிடையாது, பிறை வடிவ நிலா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மணல் குன்று இருக்குமா, அதுக்கு பேரு பார்ச்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பிறை வடிவ மணல் குன்று, அவ்வளவுதான். ஏன் அப்படி இருக்கு, கடல்ல வந்து தண்ணி எல்லாம் சும்மா இல்லாம அலை அந்த பக்கம் இந்த பக்கமா அடிச்சு ஒரு மாதிரி பிறை மாதிரி செஞ்சு வச்சிரும், அவ்வளவுதான். காயல் அப்படிங்கிறாங்க. காயல் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கே அந்த காயல் பட்டினமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எனக்கு தெரியல. லகுன், காயல்னா லகுன், அதுக்கு விளக்கம் சொல்றேன். காயல்னா லகுன், LAGOON, லகூன், காயல். ஒண்ணுமே இல்லைங்க, கடல்ல இருந்து ஆழமே இல்லாம ஒரு தண்ணி குளம் மாதிரி தேங்கி இருக்கும் இல்லைங்களா,
அதுதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. அததான் சொல்றாங்களே, காயல்னா வந்து வேற எதுவுமே இல்ல. அந்த தண்ணி என்னவா இருக்கும்? உப்பா இருக்கும். அதனால அதுக்கு பேரு உப்பங்களி அப்படின்னு சொல்லிருவாங்க. அவ்வளவுதான். அதாவது கடல் பகுதி இருக்கும். அந்த கடலுக்கும் இந்த இதுக்கும் இடையில ஒரு லைட்டா ஒரு வெட்டு வச்சுட்டு இது குளம் மாதிரி கிடக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. கடற்பகுதி இந்த காயல் பகுதிகள்லாம் போனீங்கன்னா பார்த்திருப்பீங்க. அததான் சொல்றாங்க. அந்த தண்ணி தேங்கி நிக்கிறதுனால அது உப்பு தண்ணி. அதனால உப்பங்களி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உயிரியல் வளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உயிரியல் வளங்கள் என்னது? உயிரியல்னா பயோட்டிக், வளம்னா ரிசோர்ஸ், அவ்வளவுதான். பயோட்டிக் ரிசோர்சஸ். பிஐஓடிஐசி பயோட்டிக், RESOURCES உயிரியல் வளங்கள் அப்படிங்கிறத பயோட்டிக் ரிசோர்சஸ். ஒண்ணுமே இல்லைங்க. இது எங்க இருந்துங்க வருது? பயோட்டிக்னு சொல்லிட்டாச்சு, உயிரியல் வளம்னு சொல்லியாச்சு. அப்ப உயிர் உள்ள பொருள்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வளம் தாங்க அது. அவ்வளவுதாங்க. பயோட்டிக் ரிசோர்சஸ்னா உயிரியல் வளங்கள்ங்க. உயிரற்ற வளங்களாங்க. உயிரற்றன்னா என்னது? அப்ப முன்னாடி ஏவை போட்டுவோம். ஏ பயோட்டிக் ரிசோர்சஸ், அவ்வளவுதாங்க. ஸ்பெல்லிங்லாம் சேம் தாங்க. முன்னாடி ஏவை மட்டும் போட்டுக்குங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, உயிரற்ற பொருள்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வளங்கள், கனிமங்கள், அவ்வளவுதாங்க இது. உயிரற்ற வளங்கள், உயிர் இல்லாத வளம்னா ஏ பயோட்டிக் ரிசோர்ஸ். அது எங்கிருந்து கிடைக்குதுன்னா உயிரற்ற வளங்கள்ல உயிரற்ற பொருள்கள்ல இருந்து கிடைக்குதுங்க. அவ்வளவுதாங்க. நீர்மின் சக்தி. நீர்மின் சக்தி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, HYDROELECTRICTY நீர்மின் சக்தி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, அவ்வளவுதாங்க. என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு மேல மேட்டூர் டேம்ல என்னங்க நடக்குது? தண்ணி வந்து மூவ் ஆகும்போது அதுல இருந்து கரண்ட் தயார் பண்றாங்களா மேட்டூர் அணையில? ஆமா, இந்த மேட்டூர் அணைக்கு ஒரு பேர் இருக்குமே, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தானே? கமெண்ட்ல சொல்லுங்க. நீர்மின் சக்தி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. எந்த நீர்த்தேக்கம் கேட்டேன்? மேட்டூர் அணை. அது யார் கட்டினாங்கன்னு கேட்கல, அது நீங்க சொல்லிடுவீங்க டக்குன்னு. அதனால அதுக்கு பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது மட்டும் என்னன்னு சொல்லுங்க. உலோக வளங்கள் ஒண்ணுமே இல்லைங்க, மெட்டல், அவ்வளவுதாங்க. மெட்டல் ரிசோர்சஸ், மெட்டாலிக் ரிசோர்சஸ். இப்படின்னா என்னங்க? அந்த உலோக வளம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, உலோகத்துல வச்சு வரக்கூடிய ரிசோர்ஸுங்க. இந்த இரும்பு தாது, பாக்சைட், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவ்வளவுதாங்க. மெட்டாலிக் ரிசோர்சஸ். இதுக்கு ஸ்பெல்லிங் வேணுமா? இந்த சொல்றேன். METALLIC மெட்டாலிக் ரிசோர்சஸ்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பெல்லிங் தெரியும். உலோக வளங்கள், மெட்டாலிக் ரிசோர்சஸ். உலோகம் அல்லாத வளங்கள், நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ். அவராங்க நான் NON போட்டுக்குங்க முன்னாடி. மெட்டாலிக் ரிசோர்சஸ், அவ்வளவுதாங்க. இது என்னன்னா மெட்டல், அதாவது உலோகம் வச்சு இல்லாத அந்த வளம், அவ்வளவுதாங்க. நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ்ங்க. டியூராலுமின் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். டியூராலுமின், டியூராலுமின் அப்படின்னு ஆங்கிலத்திலயும் அதான் சொல்றாங்க. அதுக்கான ஸ்பெல்லிங் இந்த உங்களுக்கு சொல்லி கேளுங்களேன். ஒண்ணுமே இல்லைங்க, லைட்டா காப்பரும் அலுமினியத்தையும் சேர்த்து ஒரு உலோகத்தை உற்பத்தி பண்ணிட்டா அதுதாங்க டியூராலுமின். DURALUMIN டியூராலுமின். டியூராலுமின் தமிழ்ல டியூராலுமின், ஆங்கிலத்துல காப்பரு அலுமினியம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு லைட்டான ஒரு உலோகத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அதான் டியூராலுமின். அவ்வளவுதான். படிம எரிபொருள் அப்படிங்கிறாங்க. படிம எரிபொருள், ஃபேசல் ஃபியூவல். ஃபேசல் ஃபியூவல் ஒண்ணுமே இல்லைங்க, என்னங்க அந்த நிலக்கரி, அதுக்கப்புறமா அந்த பெட்ரோல், இதுங்கெல்லாம் எங்க இருந்துங்க வருது? செத்து போன அந்த அனிமலு, அதுக்கப்புறமா அந்த ட்ரீஸ், இதெல்லாம் படிஞ்சு ரொம்ப காலம் ஆனதுக்கு அப்புறம்
தோண்டி பார்த்தோம்னா நிலக்கரியா இருக்கும், இல்லைன்னா சில இடத்துல வந்து அப்படியே தண்ணி மாதிரி பெட்ரோலா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. படிம எரிபொருள்னு சொல்றாங்க, அதுக்கு பேரு ஃபாசல் ஃபியூவல். ஓ, இதுக்கு ஸ்பெல்லிங் வேணுமோ? FOS SIL FUEL ஃபியூவல், ஃபாசல் ஃபியூவல். அனல் மின் சக்தி, அனல் மின் சக்தி. தெர்மல் பவர், THERMAL பவர், POWER. அதான் உங்களுக்கு தெரியுமே, அனல் மின் சக்தி, தெர்மல் பவர். இது என்னதுங்க, தெர்மல் பவர்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நிலக்கரி இருக்குல்ல, அத வச்சு இந்த தண்ணியெல்லாம் சூடு பண்ணி அப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க. தெர்மல்னா இதுதான் தெர்மல் எலக்ட்ரிசிட்டி, தெர்மல் பவர், தெர்மல் எலக்ட்ரிசிட்டினா அனல் மின்சக்தி. இந்த கோல், நிலக்கரி, இது எங்கெங்க தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டுல? அது எந்த மாவட்டம்? அதுக்கு பேர், ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லி வைங்க. கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றாங்கங்க, பிளாக் கோல்டா. கோல்டு வந்து என்னப்பா எல்லோ கலர்ல தானே இருக்கும், இதனே பிளாக் கோல்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்ல, பெட்ரோலியம் அப்புறம் அதோட பொருட்கள், அவ்வளவுதான். பெட்ரோலியம் அப்புறம் பெட்ரோலிய பொருட்கள், அவ்வளவுதாங்க பிளாக் கோல்டு. உங்களுக்கு பிளாக்குக்கும் கோல்டுக்கும் ஸ்பெல்லிங் தெரியும்ல, சொல்லணுமா? வேணால, ரைட். விலை மதிப்பற்ற உலோகம், பிரஷஸ் மெட்டல். உலோகம் விலை மதிப்பற்றது, பிரஷஸ். அப்படின்னா என்ன உலோகம் இருக்கு சொல்லுங்க? தங்கமா? தங்கத்தை கூட 75,000 கொடுத்தா வாங்கிடலாமா? பிரஷஸ் மெட்டல். PRC, PRECIOUS, precious. METAL, precious metal. ஒண்ணுமே இல்லைங்க, ஈஸியா கிடைக்காது, ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. தங்கத்தை கூட சொல்லலாம், நம்மளாம் வாங்குற மாதிரியா இருக்குது தங்கம், அதனால அது ஒரு பிரஷஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. விலை மதிப்பற்ற உலோகம், ஆனா அதை காசு கொடுத்து வாங்கிடலாம் தான், இருந்தாலும் நம்மளால வாங்க முடியல இல்லைங்களா? அதான். வெந்நீர் ஊற்று. அடேப்பா, இதனடா பெரும் பயங்கரமா இருக்கு, வெந்நீர் ஊற்றாம்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. கீசர், அதுக்கு பேர் என்ன? கீசர். நீங்க என்ன பண்ணுவீங்க வின்டர் சீசன்ல, ரெய்னி சீசன்ல? அப்ப அந்த கீசரை போடுப்பா, வெந்நீர்ல குளிப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அவ்வளவுதாங்க, வெந்நீர் ஊற்றுனா கீசர். DEYSER, கீசர். ஒண்ணுமே கிடையாது. கீசர் என்ன? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மிஷினை வச்சு தண்ணியை சூடு பண்றீங்க, அவ்வளவுதான். நேச்சுரலாவே சுடு தண்ணி வந்தா என்னதுங்க அது? அவ்வளவுதாங்க. சுடு தண்ணின்னு சொல்லக்கூடாதான், வெந்நீர் அப்படின்னு தான் சொல்லணுமா. ஏன்னா தண்ணீர் அப்படின்னா தன்மையானது, குளிர்ச்சியானதுன்னு அர்த்தமா. வெந்நீர் அப்படின்னா வெம்மையானதுன்னு சொல்றணுமா. அதனால குளிர்நீர், வெந்நீர் அப்படிதான் சொல்லுமா. தண்ணீர்னு சொன்னாலே அது குளிர்நீர்னு தான் அர்த்தமா. சுடு தண்ணி அப்படின்னு சொல்லவே கூடாதான், அது தப்புன்னு சொல்றாங்க. அணுகுமுறை, ஆக்சசிபிலிட்டி. அணுகுமுறைனா ஆக்சசிபிலிட்டி. ஒண்ணுமே இல்ல, ஒரு விஷயத்த ஈஸியா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுதான் ஆக்சசிபிலிட்டி, அணுகுமுறை, அணுகல் அப்படிலாம் சொல்லுவாங்க. வசதிகள், அடுத்து வசதிகளுக்கு வந்தாங்க பாத்தீங்களா? அமெனிட்டிஸ். அமெனிட்டிஸ்னா என்ன? ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்ம என்ன இருக்கணும்னு நினைப்போம்? நல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும், நல்ல தண்ணி குடிக்க இடம் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து மரம்லாம் இருக்கணும். ஏன்னா நான் வெயில்ல போக மாட்டேன், வெயில்ல போனா கருத்து போயிடும் அப்படிலாம் நினைப்போம் இல்லைங்களா? அதுதாங்க அமெனிட்டிஸ். அப்படின்னா என்ன ஸ்பெல்லிங்? AMENITIES, வசதிகள், அமெனிட்டிஸ். என்ன ஸ்பெல்லிங் சொல்லாம போறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சொல்லிடுவேன். கஷ்டமானது நானே சொல்லிடுவேன்ல. பொழுதுபோக்கு, ரிக்ரியேஷன். ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா அப்படியே சுத்திட்டு வருவோம் அப்படின்லாம் போறோம் இல்லைங்களா? அப்படியே ரிலாக்ஸ்டா இருப்போம், ஒரு பாட்டை கேட்போம், ஒரு காமெடி கிளிப்பிங்க பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வீடியோ கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும். ரீக்ரியேஷன். என்னப்பா இதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லாம எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த சொல்லிடுறேன்.
RECREATION பொழுதுபோக்கு. ரிக்ரியேஷன் ரெக்ரியேஷன் பொழுதுபோக்கு பூங்கா. என்னது ரிக்ரியேஷன் பாருக்கா? அப்படிலாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பெரிய நிலப்பகுதியில நிறைய ரைடெல்லாம் வச்சு நம்மள பொழுதுபோக்க வச்சாங்கன்னா அதுக்கு பேரு தான் பொழுதுபோக்கு பூங்கா. இங்கிலீஷ்ல சொல்லணுமா ஸ்பெல்லிங்? ஸ்பெல்லிங் வேணுமா இல்லனா வேர்டே வேணுமா? அம்யூஸ்மெண்ட் பார்க்குங்க. AMUSEENT அம்யூஸ்மெண்ட் பார்க். PARK. AMUSEMENT அம்யூஸ்மெண்ட். அவ்வளவுதான். பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? யோசிச்சு பாருங்க, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பேர்ட்ஸ் சாங்சுவரி ஒண்ணுமே கிடையாதுங்க. பேர்ட் எல்லாம் ஒரு இடத்துல நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பாதுகாக்கிறதுக்கு அரசு இது பாதுகாக்கப்பட்ட ஒரு சரணாலயம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதாங்க. பேர்ட் சாங்சுவரி அவ்வளவுதாங்க. அதுக்கு ஸ்பெல்லிங் பார்த்துருவாங்க. BIRD பேர்ட். SANCDUARY சாங்சுவரி பறவைகள் சரணாலயம். ஆமா, உங்க வீட்டு பக்கத்துல எந்த பேர்ட் சாங்சுவரி இருக்குது, அதாவது சரணாலயம் இருக்குது? சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். விலங்குகள் சரணாலயம். வைல்ட் லைஃப் சாங்சுவரி அதாவது விலங்குகள்லாம் வச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் விலங்குகள் சரணாலயம். WILD வைல்டு. LIFE லைஃப். SANCTUARY சாங்சுவரி விலங்குகள் சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுவரி. நிலவளம் குறைஞ்சு போறது. லேண்ட் டிகிரடேஷன். என்ன, ஏன் குறைஞ்சு போகுது? ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம என்ன பண்றோம், கண்டதையும் கடிதையும் போட்டு விவசாயம் பண்றோங்கிற பேர்ல நிறைய கெமிக்கலை கொட்டி நிலத்தை பால் பண்ணிடும். அதுதான் அதோட வளத்தை கெடுத்து போறோம். லேண்ட் டிகிரடேஷன். LAND லேண்ட். DEGRADATION லேண்ட் டிகிரடேஷன். நிலவளம் குறைதல். நிலச்சந்தி. என்னப்பா இது நிலச்சந்தி? ஒண்ணுமே இல்லைங்க, ரெண்டு நிலப்பகுதி தண்ணியால இணைக்கப்படுற பகுதி தாங்க நிலச்சந்தி. சரிங்களா? ரெண்டு நிலப்பகுதி ஒன்னா இணையும் இல்லைங்களா, அதுதான் நிலச்சந்தி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஈஸ்மஸ் சொல்லுவாங்களாம். ஈஸ்மஸ் கிறிஸ்மஸ் மாதிரியே இருக்கு. ஈஸ்மஸ் ஞாபகம் வச்சுக்குவோம். ISTHMUS ஈஸ்மஸ். ஓகேங்களா? நிலச்சந்தினா ஈஸ்மஸ். நீர்ச்சந்தி. இது 6வது வகுப்புல பார்த்தமே, ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல, ரெண்டு நீர் பகுதிகளை இணைக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? ஸ்டேட் 6வதுல பார்த்தமே, ஞாபகம் இல்ல? STRAIT ஸ்டேட். 6வது பார்க்கலையா? அப்ப பார்த்துட்டு வந்துடுங்க. மரக்கூழ். ஒண்ணுமே இல்லைங்க, அந்த மரத்தை அரைச்சு கிடைக்கக்கூடியதாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், செல்லுலோஸ்ன்னு சொல்றாங்க. CELLULOSE செல்லுலோஸ். மரக்கூழ் செல்லுலோஸ். பிறவி புல்வெளி. இது ஆங்கிலத்துல சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இது எங்க இருக்குதான்? நார்த் அமெரிக்கால இருக்குதான் இந்த புல்வெளி. நம்ம போய் பார்க்கணும் ஒரு நாள். prairies. PRAIRIES prairie புல்வெளி. prairies
அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நார்த் அமெரிக்கால இருக்கான். நீங்க என்ன பண்ணீங்க, உடனே ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இந்த வேலைக்கெல்லாம் போன உடனே ஒரு டிக்கெட்டை போட்டு என்னையும் சேர்த்து கூட்டு போங்க. இக்லூ அப்படின்னு சொல்லுவாங்க. இக்லூ அதனாலப்பா இக்லூ ஒண்ணுமே இல்லைங்க, எக்ஸிமோக்கள் அவங்களோட வீடு. இக்லூஸ் அப்படிதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். ILGOOS இக்லூஸ். பசிபிக் நெருப்பு வலயம். பசிபிக் நெருப்பு வலயம். அங்க என்ன பண்ணணும், அடிக்கடி வந்து நிலநடுக்கம் வரும், அதுக்கப்புறமா வந்து சுனாமி வரும், இப்படிலாம் இருக்கும். சரிங்களா? அங்க என்ன இருக்கும், பெரிய எரிமலை இருக்குமா. அப்ப எல்லாம் வரதானே செய்யும். அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா, the Pacific Ring of Fire அப்படின்னு சொல்றாங்க. the Pacific Ring of Fire. the ஸ்பெல்லிங் தெரியும்ல, THE தான். PACIFIC பசிபிக் ரிங் RING. ஆஃபுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், OF. ஃபயர் FIRE. அவ்வளவுதான். என்ன சொல்லியிருக்காங்க, த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். மழைக்காடுகள். மழைக்காடுகள் ஒண்ணுமே இல்லைங்க, மழை அதிகமா பெய்யுங்க அந்த காட்டுல, அவ்வளவுதாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த காடு வந்து ரொம்ப நெருக்கமான காடா இருக்கும். அதனால என்ன பண்ணும், மேல போற மேகத்தை, எங்க போறீங்க வா இங்க மழையை பெஞ்சிட்டு போ அப்படின்னு பிடிச்சி இழுத்துரும். அதனாலதான் சொன்னாங்க போல, வீட்டுக்கு ஒரு மரமாவது வழங்க பாஸ் அப்படின்னு. நம்ம எங்க கேட்கிறோம். அதை என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல, செல்வாஸ் அப்படின்னு சொல்றாங்க. SELVAS செல்வாஸ். மழைக்காடுகள் செல்வாஸ். பாம்பாஸ். பாம்பஸ் அப்படின்னு தான் ஆங்கிலத்திலும் சொல்றாங்க. டெம்பரவரி கிராஸ் லேண்டா. ஓஹோ, நம்ம என்ன பண்ணுவோம், மெத்து மெத்துன்னு இருக்கிறதுக்காக அந்த கார்பெட்லாம் வாங்கி போட்டு புல்வெளி மாதிரி டக்குன்னு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டக்குன்னு வந்து அந்த கிராஸ் லேண்டு முளைச்சிட்டு அப்புறமா போயிருமா. பாம்பாஸ் அதுக்கு பேரு. PAMPAS பாம்பாஸ். PAMPAS பாம்பாஸ். 4 மணி மழை. ஆமாங்க, சென்னையில கூட அப்பப்ப என்ன பண்ணும், இந்த 4 மணிக்கு ஒரு மேகம் இப்படி வருங்க, வந்துட்டு என்ன பண்ணும், அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு பார்க்காம அப்படியே தூவி விட்டுட்டு போகுங்க. அதுதாங்க 4 மணி மழை. அதை என்னங்க சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஒண்ணு மேல 4 மணிக்கு வர்றதுப்பா, அக்கர் சட்டு 4 PM, அவ்வளவுதாங்க. 4 o'clock ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா, அதுக்கு எதுக்கு ஒரு பேரு புதுசா வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. செம்மறி ஆட்டுப்பண்ணை. செம்மறி ஆட்டுப்பண்ணை. எஸ்டான்ஷஸ் அதிகமா மேற்பு நிலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த செம்மறி ஆடுகள் தான் இருக்குமா. எஸ்டான்ஷஸ் அதுக்கு பேரு சொல்றாங்க. ESTANCIAS எஸ்டான்ஷியஸ். எஸ்டான்ஷியஸ் செம்மறி ஆட்டுப்பண்ணை. அது எப்படி இருக்கும், நிறைய அந்த மேய்ப்பு நிலங்கள்லாம் இருக்க பகுதிகளில் தான் இருக்கும். சோறே இல்லாத பகுதியில இருந்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தேவை புல்லு, அதனால அந்த இடத்துலதான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. நில வரைபடம் நல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்ல, ஒரு படத்துல இதுதான்ப்பா பூமி அப்படியே வரைஞ்சு கட்டுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க. ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க, மேப்னு சொல்றாங்க. MAP. அளவை ஸ்கேல், அவ்வளவுதான். பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் உள்ள இடைவெளி என்னது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு அளவுகோல் வேணும் இல்லைங்களா, அதுதான் ஸ்கேல். குறி விளக்கம். ஏதோ ஒண்ணு குறிச்சிருக்குது, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாக்குறது தான் குறி விளக்கம். சிம்பிள், அவ்வளவுதான். அது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மேப்பை பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகுதி ரோடு, இந்த பகுதி ட்ரெயின் போற ரயில்
தண்டவாளம் அப்படின்லாம் குறிச்சிருப்பாங்க. இது மலைப்பகுதி, இந்த பகுதியில ஸ்கூல் இருக்கு, இந்த பகுதியில விவசாய நிலம் இருக்கு, இப்பெல்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு கலர்ஸும் கொடுத்திருப்பாங்க. அதுதான் குறிச்சு அதுக்கு ஒரு கலரை கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதாங்க. குறி விளக்கம்னா சிம்பிள்ஸ், அவ்வளவுதாங்க. அத என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் நான் தெளிவா சொல்றேன்பா அப்படின்ட்டு லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. குறி விளக்கம்னா லெஜெண்ட்ஸா. LEGEND, லெஜெண்ட், LEGEND. அதாவது ஒரு குறிப்பா ஏதோ ஒரு சிம்பிளை போட்டு வச்சிருப்பாங்க, கலர் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தான் குறி விளக்கம்னா. அதுக்கு லெஜெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும், சிம்பிள் அப்படின்னு புரிஞ்சுப்போம். நிலத்தோற்ற வரைபடம், ரிலீஃப் மேப்ஸ். ரிலீஃப் மேப் ஒண்ணும் இல்லைங்க, நிலத்தோற்ற வரைபடம்னு வச்சுக்கோங்களேன். எங்க வந்து மலைப்பகுதி இருக்கு, எங்க வந்து ஆறு இருக்கு, எங்க பள்ளத்தாக்கு இருக்கு, எங்க வந்து சமவெளி இருக்கு, இந்த மாதிரி இடங்கள்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் ரிலீஃப் மேப். RELIEF, ரிலீஃப் மேப். MAPS மேப். வரைபடம். அதேதாங்க. சைக்கிள் ஓட்டுறீங்களா? ஆமா, அட்லஸ், அதுதான். ATLAS, அட்லஸ். அதாவது நிறைய மேப்பை வந்து ஒருங்கிணைச்சு வைக்கிறது வரைபடம்னா, அவ்வளவுதான் அட்லஸ். முதன்மையான திசைகள் எத்தனை இருக்கு யோசிச்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கார்டினல் டைரக்ஷன்ஸ், CARDINAL, கார்டினல். DIR ECTION, டைரக்ஷன், கார்டினல் டைரக்ஷன். முதன்மையான திசைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கருத்து படம். இந்த கருத்து படம்னு கார்ட்டூன் அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. இங்க என்ன கருத்து படம், புவியியல் சார்ந்து யோசிக்கணும். தீமேட்டிக் மேப். தீமேட்டிக் மேப், ஓகேங்களா, ஒரு தீம் வச்சிருக்கக்கூடிய மேப். தீமேட்டிக் மேப்னா என்னதுங்க, கருத்து படம். பகுத்து குறியிட்ட அளவு. பகுத்து குறியிட்ட அளவு. கிராஜுவேட்டட். GRADUATED, கிராஜுவேட்டட். பகுத்து குறியிட்ட அளவு, கிராஜுவேட்டட். அதாவது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சீரீஸா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு அந்த அளவுகளை, அவ்வளவுதாங்க. இடர் அப்படின்னா என்னது, ஹசார்ட். இடர்னா ஹசார்ட். HAZARD, ஹசார்ட். ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம், அதுதான் ஹசார்ட். பேரிடர். என்னப்பா இடர்னு சொன்னேன், ஹசார்டுன்னு சொல்லிட்டு அதை விட பேரிடர்னு ஒண்ணு கொண்டுட்டு வரியே என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பேர் என்னன்னு பாத்துருவோம். டிசாஸ்டர். அங்க பேரிடர்னா டிசாஸ்டர். சும்மா ஒரு லைட்டா வந்தா அசாடு, ரொம்ப பெருசா வந்தா டிசாஸ்டர். DIS, டிஸ். AST, AST. ERR, டிசாஸ்டர். பேரிடர், டிசாஸ்டர். மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதுதான் டிசாஸ்டர். அந்த நம்ம ரஷ்யால வந்தது இல்லைங்களா, அந்த சுனாமி, அந்த எர்த்குவைக்கு, அதுக்கப்புறமா அந்த வேல்கனோ எரெக்ஷன், இதெல்லாம் தான். பாதிப்பு, வல்னரபிலிட்டி. வல்னரபிலிட்டி, VULNERABLITY, வல்னரபிலிட்டி. பாதிப்பு, வல்னரபிலிட்டி. மட்டுப்படுத்துதல், மிடிகேட். இது நேத்தே பார்த்தோம், 6ஆம் வகுப்பு புயல்ல பார்த்தோம். மட்டுப்படுத்துதல் அப்படிதான் மிடிகேட். MITIGATE, மட்டுப்படுத்துதல், மிடிகேட். வானிலை அறிவிப்பு அப்படின்னா என்னதுங்க, முன்னாடியே சொல்றதுங்க, ஃபோர்காஸ்ட். மிட்டியோராலஜி, ஓகேங்களா. வானிலை அறிவிப்புனா மிட்டியோராலஜி, ஃபோர்காஸ்டிங், முன்னறிவிப்பு செய்யறாங்க இல்லைங்களா, வானிலை முன்னறிவிப்பு. NETEO, மிட்டியோ
ROLOGY, வானிலை அறிவிப்பு, மெட்டியோராலஜி. நடுக்கம், ட்ரம்லிங். நடுக்கம்னா என்னது? நிலம் நடுங்கும் இல்லைங்களா, அப்புறம் அதிரும் இல்லைங்களா, அதுதான் சொல்றாங்க. அதாவது ஷேக் ஆகுது இல்லைன்னா வைப்ரேட் ஆகுது, அதுதாங்க ட்ரம்லிங் அப்படின்னு சொல்றாங்க. நடுக்கம்னா ட்ரம்லிங். TREMBLING, ட்ரம்லிங், நடுக்கம். தடுத்தல், பிரிவென்டிவ், PREVENTIVE, பிரிவென்டிவ். தடுத்தல்னா பிரிவென்டிவ், அதாவது முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுங்க, அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்ல. அணைத்தல், எக்ஸ்டிங்விஷ். ஒண்ணுமே இல்லைங்க, இந்த நெருப்பெல்லாம் பிடிச்சு அணைக்கிறாங்களே அதுதாங்க எக்ஸ்டிங்விஷ். ESTINGUISH, எக்ஸ்டிங்விஷ். அவசர கால, எமர்ஜென்சி. எப்ப ஒரு ரொம்ப தேவையான இருக்கிற நேரம், ரொம்ப நம்ம டேஞ்சரா ஏதாவது ஒன்று ஃபீல் பண்றோம்னா அந்த நேரம் அவசர காலம் அப்படிங்கிறது. எமர்ஜென்சி, EMERGENCY, எமர்ஜென்சி, அவசர கால, எமர்ஜென்சி. உளவியல் ரீதியான, சைக்கலாஜிக்கல், உளவியல் ரீதியான சைக்கலாஜிக்கல். இப்ப ஒரு பெரிய இடர் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு என்ன பண்ணும்? பதற்றமா இருக்கும், எங்க போகணும்னு தெரியாது, யார தொடர்பு கொள்ளணும்னு தெரியாது, யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அந்த நிலைதான் உளவியல் ரீதி, சைக்கலாஜிக்கல். இதுக்கு ஸ்பெல்லிங்க பாத்துருவோமா? PSYCHOLOGICAL, சைக்கலாஜிக்கல். சைக்கலாஜிக்கல்னு சொல்றீங்க, எஸ் தானே ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க, பிய போடுறீங்க அப்படின்னா சுனாமிக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரிதான் அங்க சைலண்ட். ஓகேங்களா? உளவியல் ரீதியான சைக்கலாஜிக்கல், அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய புவியியல் சார்ந்த அந்த கலைச்சொற்களை டப்புன்னு முடிச்சு விட்டுட்டோம். நீங்க என்ன பண்ணணும்? இத காது கொடுத்து கேட்கணும், நிறைய மார்க் வாங்கணும். தூங்கும் போது கேட்கலாம், ஓடும் போது கேட்கலாம், குளிக்கும் போது கூட போனதுக்கு ஒரு ஓரமா வச்சுட்டு ப்ளே பண்ணி விட்டுட்டு கேட்டுக்கிட்டே குளிக்கலாம். சாப்பிடும் போது கூட கேட்கலாம். நீங்க எப்பனாலும் கேளுங்க, மார்க்க வாங்குங்க. உங்களுக்கு தேவை ஒரு வேலை, ஓஹோன்னு வாழ்க்கை, அவ்வளவுதான். அதை கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு கொஞ்சம் உங்க காதை கொடுத்து கேளுங்க, அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக்க பண்ணிக்கிங்க, நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் பண்ணணும்பா அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க ஈஸியா பார்த்துட்டு போயிடுறீங்க. எங்கேயோ ஒரு முடுக்குல இருக்க மக்களுக்கு எங்கப்பா படிக்கணும், என்னப்பா படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போலாமாமே, என்னப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட கடமை? நம்ம கடமை தாங்க. நான் படிச்சுட்டேன், என்ன பண்றேன்? உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கிறேனா? நான் இதை படிச்சிருக்கேன்ப்பா, உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? இங்க பாருப்பா, இந்த வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க, இதை நான் கேட்டேன், நல்லா இருக்கு, நீயும் கேட்டு பாரு, உனக்கும் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதாங்க ஷேரிங். அது மூலமா நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள கேர் பண்றீங்க, அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு புத்தம் புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கே வருவங்க, கவலையே படாதீங்க. தினமும் வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒவ்வொரு மார்க்கா சேகரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுடைய பிரசாத் அருண். நன்றி, வணக்கம்.